நமஸ்காரம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனையே நமக. ஸ்ரீ சைலேச தயாபாத்திரம் தீபக்யாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாம் மாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாம் அனுமத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகத ஸ்ததித்ராணி திருநாயமேனே அஸ்மத் குருர் பகவதோ தயேக சிந்தோகோ ராமானுஜசி சரணம் சரணம் பிரபத்தே. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது 26வது பாசுரம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மேலையார் செய்வனங்கள் வேண்டுவன கேட்டியே, ஞானத்தை எல்லாம் நடுங்க முறவன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சு சன்னியமே, போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையவனே, சால பெருமறையே பல்லாண்டிசைப்பாரே, கோல விளக்கே கொடியே விதானமே, ஆலி நிலையாய் அருளேலோர் எம்பாவாய். ஆண்டாள் கண்ணனிடம் நோன்புக்கு தேவையான உபகரணங்களை பிரார்த்தித்து பெறக்கூடிய பாசுரம். முதல் 25 பாசுரத்தில் பெருமாளின் பெருமையையும் மீதி 5 பாசுரத்தில் அவர் எளிமையையும் அழகாக எளிய தமிழில் எடுத்துரைக்கிறாள். அவன் எளிமையானவன் என்பதற்கு அடையாளம் யசோதை கையால் கட்டுண்டான், பாண்டவர்களுக்காக தூது போனான், திருவல்லிக்கேணியில் உள்ள ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் தேரோட்டியாக வந்தார் என்று சொல்லலாம். மாலே என்றால் அடியவர்களிடத்தில் பித்து பிடித்தவன் போல் மிகுந்த அன்பு கொண்டவன். மணிவண்ணா நீலமேனி போல் வண்ணம் கொண்டவன். முன்னோர்கள் வழக்கப்படி, அதாவது மார்கழி நோன்பிற்காக ஒரு வழிமுறை இருக்கிறது. அதன் அடிப்படையில் அதற்கு என்ன உபகரணங்கள் என்று கேட்பாயானால் சொல்கிறோம் என்கிறாள் ஆண்டாள். போன பாசுரத்தில் என்னையே வேண்டும் என்று தானே கேட்டீர்கள், இப்பொழுது உபகரணம் வேண்டும் என்கிறீர்களே என்றான். எங்களுக்கு நீதான் வேண்டும், உபகரணம் வேண்டாம். ஆனால் முன்னோர்கள் தொன்று தொட்டே நோன்பு நோற்பதற்கென்று ஒரு பழக்கம் வைத்துள்ளார்கள். அதற்கு காரணம் இல்லாமல் இருக்காது, காரணம் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். எனவே மேலையார் செய்வன என்று குறிப்பிடுகிறாள். எனவே முன்னோர்கள் சொன்னதை பின்பற்ற வேண்டும் என்று குறிப்பிடுகிறாள். என்ன வேண்டுமோ கேள் என்கிறான். பட்டியல் எழுதினாள் ஆண்டாள். காலையில் திருப்பள்ளியேற்று பாடிக்கொண்டே செல்ல வேண்டும், அதற்கு சங்கு வேண்டும். எப்படிப்பட்ட சங்கு என்று கேட்டால், உலகம் எல்லாம் நடுங்கும்படியாக கம்பீரமாக முழங்கக்கூடிய பால் போன்ற வெண்மை நிறம் படைத்த உன் கையில் இருக்கின்ற பாஞ்சசன்யம் போலவே இருக்கக்கூடிய சங்கங்கள் வேண்டும் என்கிறார். நாங்கள் ஊர்வலமாக வருகிறோம் என்பதை அறிவிக்க மிகப்பெரிய முரசு வேண்டும். அடுத்து பெருமாளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு என்று இசைந்து பாடக்கூடிய அரையர் சுவாமி வேண்டும். பிரம்ம முகூர்த்தத்தில் போகும் பொழுது இருட்டாக இருக்கும், அதனால் ஒளி தருவதற்காக அழகிய விளக்கு வேண்டும். நாங்கள் செல்வதற்கு அடையாளமாக இருக்கக்கூடிய கொடி வேண்டும். விதானம் என்றால் பந்தல் வேண்டும் என்று 6 உபகரணங்கள் கேட்டார். ஆலி நிலைமேல் பள்ளி கொண்டிருக்கும் வடபத்ர சாயி என்று தன் ஊரான ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமாளையே குறிப்பிட்டு எல்லா உபகரணங்களையும் கொடுத்து அருள் செய் என்கிறாள். ஆண்டாள் திருடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருடிகளே சரணம்.